அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி காலையில் 6 மணிக்கே புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பொம்முடி பக்கத்தில் இருக்கிற பள்ளிப்பட்டிக்கு ஒரு ட்ராப் வந்துச்சுங்க. அங்கேருந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது தாங்க வீடியோ எடுத்தேன். வரும்போது பசி எடுத்துக்கிச்சு, மணி 8 மணி ஆயிடுச்சு. சரி, ரைட் சைடில் ஒரு டீ கடை இருந்தேன்னு சொல்லி டீ சாப்பிட்லான்னு வண்டி ஓரம் கட்டிட்டாங்க. டீ வாங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நேரத்தில் பல டிரைவர்களோட பசியை போக்குறது இந்த மாதிரி டீ தான். ஏன்னா ஒரு சில நேரத்தில் கஸ்டமர் டைம் கொடுக்க மாட்டாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க பார்த்தா இயற்கை காட்சி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சிறிய தென்னந்தோப்பு, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் மாடுங்க, சோள வயல், இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன கிராமத்தில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிட்டு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பெரிய ஒரு கோழி கடை போட்டிருந்தாரு. நம்ம எப்போவுமே கோழினா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் நாட்டுக்கோழினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர் என்ன கோழி வச்சுருக்காருன்னு சொல்லி பார்க்கலான்னு இறங்கி வந்து பார்த்தேங்க. நல்லா வலை போட்டு கவர் பண்ணி உள்ள வச்சுருந்தார். அதனால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. இது பாருங்கள், நாட்டுக்கோழி நம்ம வாழைப்படியில் வளர்த்துற அந்த கோழி தாங்க. இது ஜோடி வந்து 250 ரூபா சொன்னார். அந்த பக்கம் வாத்து, வான்கோழி, கிண்ணி கோழியும் வச்சுருந்தாங்க. வாத்து ஜோடி 500 ரூபா சொன்னாங்க. அது கூஸ் வாத்து தாங்க, பங்களா வாத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசாக நல்லா அழகாக வளரும். நாட்டுக்கோழி எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துச்சுங்க. இந்த காடையம்பட்டி பொம்முடி ரோட்டில் இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இந்த மாதிரி கடை போடுவாங்க. நமக்கு தேவைன்னா இவங்கள்ட்ட வாங்கலாம். வாத்துக்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில வாத்துக்கள் தான் கொஞ்சம் காய்ச்சி அடித்த மாதிரி கிடந்துச்சு. மீதி எல்லாமே வாத்தெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வான்கோழியில் வெள்ளை ரகமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே புறப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பசி எடுத்துச்சு. ரைட் சைடில் பார்த்தா உஷாக்கா டிஃபன் கடைன்னு போட்டுருந்துச்சு. அதை பார்த்தோன்னே வண்டியை கொண்டே கபார்னு பார்க் பண்ணிட்டு இறங்கி வந்தேன். முதல்ல சாப்பிட்லாம். இது கிராமத்து சைடில் இருக்கிற கடைகள்லாம் எப்பயுமே ரொம்ப நல்லாயிருக்கும், சுத்தமாகவும் இருக்கும் அப்படின்னு தெரியும். சரி, என்ன இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன். இட்லி இருக்குன்னாங்க. இட்லினா ரொம்ப பிடிக்கும், கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 4 இட்லி வாங்கினேன். இட்லிக்கு சாம்பாரும் வேர்க்கடலை சட்னியும் கொடுத்தாங்க. வேர்க்கடலை சட்னியில் எங்கேயும் பெரும்பாலும் போட மாட்டாங்க. கடையை பாருங்கள், ரொம்ப சுத்தமாக இருக்குது. எண்ணெய் பசை கிடையாது, புகை அடிச்சு எங்கேயும் கிடையாது. சரி, சாப்பிட்றான்னு பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்தா நிஜமாகவே இங்கே கிராமத்து சைடு நல்லா இருக்கும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இட்லினா இதுதாங்க இட்லி. நம்மளே தான் வீட்டிலலாம் கார அரிசி கேட்குறாங்க, நந்தி உளுத்தம் பருப்பு கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி கிடையாதுங்க. இது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அக்கா ஒரு ஆம்லேட் போடுங்க அப்படின்னேன். நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டாச்சுங்க. இனிமேல் நேராக ஊருக்கு போயிட்டு வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஃபாஸ்டேக் ரினிவல் பண்ணணுங்க ஓமலூர் டோல்கேட்டில். அந்த வேலையும் பார்த்துட்டு நம்ம புறப்பட்டலான்னு சொல்லி புறப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.